ஏன்னா பேர் வந்து ஏதோ பேர் வச்சதுக்காக கிடையாது. ஏதோ ஒரு பேர் மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிவன் சம்பா, சீரா சம்பான்னு. ஏன்னா இது எல்லாமே வந்து காரண பெயர்கள். நம்ம பாரம்பரியத்தில் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள் மட்டும்தான் இருக்கு. ஏதோ ஒரு பேர்கள்லாம் கிடையாது. இப்போ மாப்பிள்ளை சம்பான்னு ஏன் அதுக்கு பேர் வருது அப்படின்னா, மாப்பிள்ளைன்றது உங்களுக்கே தெரியும், மூர்க்கமானவன் மாப்பிள்ளை. அந்த திடமா இருக்கிறோம்னா அந்த அரிசி அந்த டயத்தில் மாப்பிள்ளை சம்பா ரைஸ் சாப்பிடுங்க அப்படிங்கிறத. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, இதுக்கு பேர் வந்து கருப்பு கவுனி கிடையாது. ஆனால் இன்னைக்கு மறிவிருச்சு. இதோட ஆரம்ப பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை கவுனி. பெண்களுக்கு வந்து உகந்தது. கருப்பையை வந்து பார்த்தீங்கன்னா போல்டுனஸாக வச்சுருக்கேன் எப்போவுமே. அதுக்கான கன்சோல்னா அந்த கருப்பு கவுனி இப்போ பேர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா. சிவன் சம்பான்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவனே இங்கே இந்த இடம் தான். இதுதான் இதுக்கு வந்து நுரையீரல் தான் நம்மளோட ஃபங்க்ஷனே. அந்த நுரையீரலை பாதுகாப்புக்கான அந்த சத்து ஃபுல்லாக இந்த சிவன் சம்பா இவ்வளோ நைஸான வேர்ல்டுலேயே நீங்கள் இவ்வளோ நைஸாக நீங்கள் பார்த்துக்க முடியாது. அவ்வளோ ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இருக்குது. நம்ம மருவி போகிறோம். ஏன் மருவி போகிறோம்? மார்க்கெட்டிங் யுக்தி கலர் உங்களுக்கு எப்படி சொல்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்ம விளைய வச்சது, நம்ம தோட்டத்தில் விளைய வச்சது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் எங்களோட சாதனையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெல் தான் சார். இந்த ஒரு நெல் 33 கருது ஆக்கணும். 33 கருதுல ஒரு கருதுல 386 நெல். அந்த 386 நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 33க்கு 11,766 நெல் எடுத்துருக்காங்க. ஒரு நெல் ஒரு நெல் விதையில ஒரு நெல் விதையில 11,766 நெல் எடுத்திருக்கோங்க. பெரிய அச்சீவ்மெண்ட். நாங்கள் மத்திய கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் சார். யாருமே இன்னும் அப்படி பண்ணதில்லை சார். அதே மாதிரி நம்மளோட விருது எடப்பாடி கிட்ட வாங்கியிருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வியாபாரம் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனைன்றதுனால தான் அரிசியை இப்போ புதுசாக நாங்கள் ஆளை வச்சு இந்த மூவேந்தர் அரிசி ஆலை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்காக மாப்பிள்ளை சம்பா நூடுல்ஸு, மாப்பிள்ளை சம்பா இடியப்ப மாவு, மாப்பிள்ளை சம்பா பொரி, மாப்பிள்ளை சம்பா